ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, லைனிங் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக எப்படி வந்து அலோவ் ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் ப்ளவுஸை நம்ம கட் பண்ணலாம். லைனிங்கை நம்ம கட் பண்ண போகிறோம். ப்ளவுஸை இது மாதிரி சுருக்கமே இல்லாமல் அழகாக அப்படி ப்ளவுஸ் எப்படி போட்டோட பர்ஃபெக்டாக எப்படி நிற்கிதோ அந்த மாதிரியே நீங்கள் போட்டுங்க. போட்டதுக்கு அப்புறமா நம்ம பேக்கை அளக்க போகிறோம். பேக் எப்படி தான் அளக்கணும், எதையுமே இழுக்காமல் கொள்ளாமல் அளங்க. இவங்களோட பேக்கோட அளவு பார்த்திங்கன்னா, அதாவது ஃபினிஷிங் அளவு 20 இன்ச்சஸ். அது கூட நான் ஒரு 2 இன்ச்சஸ் சேர்த்து 24 இன்ச்சஸாக மார்க் பண்ணிக்கிறேன். 24 இன்ச்சஸை நம்ம டிவைட் பண்ணனா மொத்தமாக நம்மளுக்கு 24 இன்ச்சஸை டிவைட் பண்ணனா நம்மளுக்கு வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் 12 வந்து வரும். 12 தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இவங்களோட உயரத்தையும் நம்ம அப்படி அளந்துக்குவோம். இவங்க ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா 13.25 இன்ச்சஸ் வந்துருந்தது. ஸோ நான் இவங்களோட இந்த அளவுகளை வச்சு நம்ம எப்படி வந்து லைனிங் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெயின் பீஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறன்றதை வீடியோவில் போகிறோம். கிளியரான எக்ஸ்பிளைன் புதுசாக ஒரு முறையில் நான் கட் பண்ணியிருப்பேன். இந்த முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃப்ரண்ட் பார்ட் வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக உட்காரல அப்படின்றவங்களுக்கு இது வந்து ஒரு நீட்டாக கரெக்டாக அப்படியே பர்ஃபெக்டாக அழகாக இருக்கிற மாதிரி எடுப்பாக தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் அதை கிராஸ் கட்டிங் போடுறவங்களே நேர் கட்டிங்கில் எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து போட்டால் பர்ஃபெக்டான ஷேப் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கட் பண்ணுறேன். ரொம்பவே புதுமையான முறை, அதாவது இது பழைய முறை தான், பட் இருந்தாலும் நான் ஸ்டிச் பண்ணுற இந்த முறையை உங்களுக்காக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ் வந்துடுச்சு. நான் உயரத்தை அளந்து 13 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மொத்தமாக நான் வந்து 14 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஷோல்டரோட அளவு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம பிடிப்போம் இல்லையா, அந்த அளவையும் சேர்த்து தான் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இவங்களோட ஆம்கோல் உயரம் வந்து சராசரியாக வந்து 13 இன்ச்சஸ்லேருந்து 14 இன்ச்சஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம சராசரியாக எவ்வளோ வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ், அதாவது இடுப்போட உயரத்துலேருந்து 8 இன்ச்சஸ் தாராளமாக வைக்கலாம். இவங்களுக்கு நான் வந்து நெக் வந்து அகலம் எவ்வளோ இருக்குது, ஃபினிஷிங் அகலம் எவ்வளோ இருக்குன்றதை நான் மார்க் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் வந்து பேக் நெக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு பேக் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ நம்ம பேக் வந்து எப்படி எடுக்கிறோன்றதை அப்படியே பாருங்கள். ப்ளவுஸை இழுக்கக்கூடாது. அவங்களோட ஃபினிஷிங்கோட இடத்துல இருந்து அப்படியே நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அவங்களோட அளவு என்னன்னு அப்படி தெரியும். நம்ம பார்க்கும்போது அகலமாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் அளந்து பார்த்தோன்னா அவங்களோட ஃபினிஷிங் அளவு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே நெக்குக்கு வைக்கிற அகலம் தான் அதேமாரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட நெக் ஃபினிஷிங் அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் இருக்குது. ஷோல்டரோட அளவு இவங்க பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதை அப்படியே ஃபினிஷிங் அளவுலே அப்படியே வந்து ரெடி மார்க்லேயே நான் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டதுக்கப்புறமா ஆம்கோல் வளைவுக்கு 1.25 இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு நான் அப்படியே வளைவை எடுத்துக்கிறேன். அடுத்தது இவங்களோட ஜஸ்ட்டு நம்ம அளந்தோம் இல்லையா 20 இன்ச்சஸ் வந்தது, அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இவங்களுக்கு அதாவது சைடில் துணி விடுறதுக்காக 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இது வீடியோவில் கட்டாய் வருது, ஏன்னு தெரியல. ஸோ ஃப்ரேம் வந்து கரெக்டாக வைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நான் வாய் மூலிமா சொல்கிறேன் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட்ஸில் உங்களுக்கு ரவுண்ட் நெக் வேணும்னா ரவுண்ட் நெக் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ பேக்கில் நீங்கள் டிசைன் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இதை மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் பண்ணி ஒரு ஷேப் மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து நாட்டு வச்சு போடும்போது நம்மளுக்கு வந்து பேக்கில் வந்து நெக் வந்து அப்படியே பர்ஃபெக்டாக அழகாக ரவுண்டாக தெரியும். ஸோ அவங்களுக்காக நான் இந்த நெக்கு வரைஞ்சிருக்கேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்கோட உயரம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து 40 இன்ச்சஸ் செஸ்ட் அளவு உள்ள ஒருத்தவங்களுக்கு நெக்கோட உயரம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. நார்மலாக 8லேருந்து 10 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வைக்கலாம். அவங்களோட டீப் அகலம், அதாவது டீப் நீளம், அதாவது அது வரைக்கும் நம்ம எவ்வளோ வைக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 இன்ச்சஸ்லேருந்து 10 வரைக்கும் நம்ம நாட் வைக்காமல், அதாவது பேக் ரோப் வைக்காமல் நம்ம தாராளமாக வைக்கலாம். பட் பேக் ரோப் வச்சு வேணும்னா இன்னும் டீப் நெக் எடுத்துக்கலாம். இவங்களுக்கு நான் வந்து ரோப் இதுக்கே வந்து இவங்களுக்கு 9 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இவங்களுக்கு வந்து பேக் ரோப் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு கொஞ்சம் ரொம்ப அகலமாக இருக்கு இல்லையா, ஷோல்ட்ரு கொஞ்சம் இவங்களுக்கு வந்து இறங்காமலும் இருக்கும் வழியாமலும் இருக்கும். ஸோ ஷோல்ட்ரு வழியாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு மெத்தட் கூட ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், பேக் கட் பண்ணிட்டு அப்படியே
இந்த மாதிரி நீட்டு வாக்கில் போடுவோம், அந்த மாதிரி போடாமல் ப்ளவுஸை இது மாதிரி குறுக்க வாக்கில் போட்டுக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு அமையும். கிராஸ் கட்டிங்கில் போடுற மாதிரியே இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ப்ளவுஸ் வந்து ரொம்பவே அழகாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பேக்கில் அப்படியே பேக் எப்படி கட் பண்ணணும் அதை வந்து ஆம்கோல் அளவுகள் எல்லாத்தையுமே அப்படியே நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதை கட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரண்ட் நெக் எப்படி வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எல்லா கிளாத்தையும் நான் இப்போ வந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணதுக்கப்புறமா மேலே ஷோல்டரையும் நான் வந்து கட் பண்ணுறேன். ஷோல்டர் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ மேல் பீஸை எடுத்துடுவோம். அதாவது வந்து பேக் பீஸை எடுத்துடுவோம். பேக் பீஸ் எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து அதோட எல்லா மார்க்கையும் அப்படியே மார்க் பண்ணிட்டேன். இவங்களோட நெக்கோட அளவுகளை மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு நெக்கோட அளவு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். எங்கிட்ட இவங்க ஷோல்டரில் இருந்து நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்குவோம். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பீஸில் வந்து கொஞ்சம் பாதி வந்து இல்லாமல் இருக்குது, அதனால் வந்துட்டு தான். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பீஸுக்கு இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து 6 இன்ச்சஸ் வந்து இருந்தது. ஸோ 6 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதாவது முன்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் தான் வச்சுருந்தாங்க. நானும் அதே அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் ஒரு தடவை வந்து நான் வந்து செக் பண்ணிக்கிறேன், இவங்களோட அளவுகள் வந்து நான் மார்க் பண்ணது கரெக்டாக இல்லையா அப்படின்றது. ஸோ ஒரு தடவை நான் செக் பண்ணும்போது எனக்கு வந்து அவங்களோட அளவுகள் வந்து எனக்கு சரியாக வந்திருந்தது. நான் இதை அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக வந்துட்டு அவங்களோட அளவுகள் வந்துட்டு ஃப்ரண்ட் அளவு வந்து 6.1 இன்ச்சஸ் வந்தது. நான் அதே அளவு தான் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் மேலே வந்து இவங்களோட ஷோல்டர் அளவுகளை நான் கரெக்டாக 1/2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி அதையும் நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம சரியாக பண்ணும்போது துணி அளவுகள் நம்மளோட 1/4 இன்ச்சஸ் கூட நம்மளோட ப்ளவுஸை வந்து லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இவங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக்கு தான் நான் வந்து இவங்களுக்கு வரைய போகிறேன். ஃப்ரண்ட்லேயும் ரவுண்ட் நெக்கு தான். ஸோ இவங்களுக்கு ரவுண்ட் நெக் வந்து எப்படி வரைகிறேன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 1 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அதாவது வந்து ஃப்ரண்ட் அளவு அளக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட 3 இன்ச்சஸ் வந்து ரெடி அளவு இல்லாமல் 1 இன்ச்சஸ் வந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அளந்துக்குங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி அளக்கிறேன் அப்படின்றது. ஸோ இப்போ இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1 இன்ச்சஸ்க்கு வந்து இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கோடு போட்டிருக்கேன். அதேமாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த கோடையும் நான் போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட அந்த கோடு இல்லை, இப்போ ரெண்டாவது நான் ஒரு வரைஞ்சேன் இல்லையா, அதுதான் அந்த கோடு தான். ஸோ இவங்களோட முன்னே சென்ட்ரு டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சஸ் வைக்கிறேன். தாராளமாக நீங்கள் வந்து 38, 40, 42 அளவுகளுக்கு நீங்கள் தாராளமாக வந்து 13 இன்ச்சஸ் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து வைக்கலாம். ஃப்ரண்ட்டோட கப் ஷேப்பு நீங்கள் அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அளவு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நாங்கள் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஸோ நீங்கள் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நாங்கள் 13 இன்ச்சஸ் அதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறையவே வித்தியாசம் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான தீர்வில் நான் வீடியோவாக போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதில் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ நான் ஃப்ரண்ட்டு ரவுண்டையும் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இதில் காமிச்சிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து 3/4 இன்ச்சஸ் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். நம்ம ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சஸ் வச்சு 13 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக வந்து துணி மீந்து ஷேப் மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா, ரவுண்டு கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு அந்த 3/4 இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம முன்னாடி வச்சுருந்தோம் இல்லையா 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணி, அந்த அளவை நான் அப்படியே வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு நம்மளுக்கு ஹூக்கு காஜா வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக அது போனதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ மீறும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 இன்ச்சஸ் அளவுக்கு தான் நம்மளுக்கு மீறும். அது வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து கரெக்டாக வர மாதிரி பண்ணும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் கரெக்டாக நான் வந்து அவங்களோட ரெடி அளவுலேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள்.
நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நேராக கிராஸாக கோடு போட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ கோடு போட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வச்சு பாருங்கள். உங்களுக்கு அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அமையும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஷோல்டரோட அளவு, ஃப்ரண்ட்டோட அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணாமல் இதை மாதிரி நான் வந்து இவ்வளோ தான் பிடிக்கணுன்றதையும் நான் இப்போவே மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து ஈஸியான ஒரு முறையாக இருந்தது. அதனால் நான் இதை உங்களுக்கும் சொல்கிறேன். எப்பயும் போல் டாட்டுக்கு வந்து நான் 1.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து உயரம் வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டாட்டு தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே சென்டரில் இருக்க அந்த டாட்டை பிடிச்சிட்டு ஒரு கோடு மாதிரி போட்டோம் இல்லையா, அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஹூக் பட்டிக்கிட்ட வர டாட்டு. இப்போ இவங்களோட ஷோல்டர் கிட்ட ஆம்கோல் கிட்ட வர டாட்டை நானும் இதேமாதிரி இந்த 2 புள்ளியும் ஒன்றா ஜாயின் பண்ணி வர சுருக்கத்தில் வரதில் நேராக வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கோடு போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து கூட நம்ம 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணோன்னா கரெக்டாக வந்து வரும். ஸோ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்றிட்டு இறக்கிட்டும் இல்லாமல் அமுக்கிக்கிட்டும் இல்லாமல் எடுப்பாக வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். சாரீ வந்து வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளீட்லாம் வந்து வச்சுட்டு நம்ம சாரீ கட்டும்போது உங்களுக்கு பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அடுத்த வீடியோவாக வரும். அதில் வந்து நான் வந்து பட்டி எப்படி வந்துட்டு கட் பண்ணுறதுன்றது வந்து காமிக்கிறேன். நிறைய பேர் பட்டி கட் பண்ணுறதுல முக்கியமான பார்ட்டே பட்டி கட் பண்ணுறது தான். அது வந்து தான் நம்ம பெல்ட் கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணுவோம். அதுதான் முக்கியமான விஷயமே. நிறைய பேருக்கு அதுலேயும் டவுட் இருக்குது. அதுலேயும் நான் வந்து நிறைய விஷயங்களை நான் சொல்லுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட ஷேர் பண்ண அப்போ தான் அவங்களுக்கும் இந்த மாதிரி மெத்தட் இருக்குன்றது அப்படியே தெரியும். இப்போ பாருங்கள், நான் வந்து இவங்களுக்கு ஸ்லீவ், அதாவது எல்போ ஸ்லீவ் வெட்ட போகிறேன். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11.5 இன்ச்சஸ் இருக்கிற அளவுக்கு நான் வந்து வெட்ட போகிறேன். இப்போ ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே மார்க் பண்ண போகிறேன். எப்படி வந்து எல்போ ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறதுன்றதை பாருங்கள். இப்போ வந்துட்டு இவங்களுக்கு கரெக்டாக வந்து சுருக்கமே இல்லாமல் போட்டுங்க. நிறைய பேர் ஃப்ரண்ட் சைடு வச்சு மார்க் பண்ணுவீங்க. அப்படி இல்லை, இதை வந்து பேக் சைடில், அதாவது வந்து ஹேண்டோட பேக் சைடு வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணுறோம். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க உள்வெட்டு எடுத்திருக்காங்களா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஸ்டிச்சிங் மார்க்லேயே நான் மார்க் பண்ணிட்டு வரேன். அதாவது பேக்கில் ஸ்டிச் பண்ணதை அப்படியே நான் மார்க் பண்ணிட்டு வரேன். இதுதான் அவங்களோட மார்க்கிங்கு. ஸோ மார்க்கிங்க்கு நேராக அப்படியே அந்த கோடையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட மெத்தடில் ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இவங்களுக்கு ஷோல்டர்லேருந்து நம்ம 3 இன்ச்சஸ் வைப்போம் இல்லையா, அந்த இன்ச்சஸை வந்து வச்சு நான் அப்படியே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ அவங்களோட அளவுகள் வந்து நேராக அவங்களோட அளவுகளுக்கு நேராக கோடு போட்டுட்டு அந்த கோட்லேயே அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்ததுக்கு அப்புறமா இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இது மாதிரி மெத்தடை நீங்கள் அதேமாரி ஆம்கோல் அளவையும் நீங்கள் ஒரு தடவை அளந்துக்கிட்டு எந்த இடத்த வருதோ அந்த இடத்த வந்து கட் போட்டுக்கங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப சுலபமான வழி தான். ஸ்லீவ் வெட்டுறது இதை விட ஈஸியாக யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இது வந்து ரொம்பவும் சுருக்கமும் வராது. உங்களுக்கு வந்து நம்ம அந்த ஸ்லீவில் எந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிருக்காங்களோ அந்த அளவு தான் நம்ம மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு தனியாக விடுற அந்த கிளாத்தை விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ இப்போ நான் கரெக்டாக கட் பண்ணிவிட்டேன். இது ஃபுல்லாகவே நான் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு லைனிங் எப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றது நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடே உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் தைச்சதுக்கப்புறமா பாருங்கள், இன்னுமே நல்லாவே இருக்கும். இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராப்ளம் தான் இந்த ஸ்டிச்சிங்கில் ஏதாவது வந்து இந்த மாதிரி கட் பண்ணேன், எனக்கு வந்து இந்த மாதிரி மெத்தட் வரலன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாப்பி நியூ இயர். பாய்.